மைவி3 உறவுகளுக்கு வணக்கம். இப்ப நம்ம மைவி3ல எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது பேமெண்ட்டுங்க. பேமெண்ட் பாத்தீங்கன்னா அதுவும் இல்லாம கோல்டு மெம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, இன்னைக்கு சாட்டர்டே இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்களா, இல்ல கிரவுன் மெம்பர்ஸ்க்கும் ரிலீஸ் பண்ணுவாங்களா, அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா எம்டி சார் சொன்ன வீடியோ மாதிரி நம்மளுக்கு கம்மிங் 13th கம்ப்ளீட் ஆக போதே இன்னுமே பேமெண்ட் வரல அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா நமக்கு மார்னிங்ல இருந்து கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படி பாத்தீங்கன்னா சிபில் அப்ரூவலுக்காகவும் ரிசர்வ் பேங்க் அனுமதிக்காகவும் தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது அனுமதி கிடைச்சிருச்சு அப்படின்னா நாங்க பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்களா, இப்ப என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா தகவல் சிபில் அப்ரூவலும் ரிசர்வ் பேங்க் வங்கி அனுமதியும் கொடுத்துட்டாங்க. பேமெண்ட் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு பார்ட் பேமெண்ட் ரிலீஸ் பண்றதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அதாவது மக்களோட நிபந்தனைகளையும் அவங்களோட ஃபீலிங்ஸ் அவங்களோட கருத்துக்களை மேற்கொண்டு இன்னைக்கு எல்லாருக்கும் சிஎம் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்திருக்காங்க. சோ நம்மளுக்கு இன்னைக்கு நைட் பேமெண்ட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளோட நிறுவனம் பாத்தீங்கன்னா பல 100 கோடி ரூபாய் பணத்தை ஒரே நாள்ல டிரான்சாக்சன் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்மளுக்கு சிபி அப்ரூவலும் ரிசர்வ் பேங்க் அப்ரூவலும் தேவைப்படுது. சரிங்களா, இப்ப அதுல அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. மக்களின் நலனை கருத்துல கொண்டுதான் கொடுத்திருக்காங்க. சோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள எல்லாருக்கும் பேமெண்ட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ யாரும் எந்த ஒரு பேனிக்கும் ஆக வேண்டாம்.